அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஹாஜிமார்களே, 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் ஹஜ்ஜு செல்வதற்காக லிபியாவில் இருந்து ஒரு இளைஞர் ஹஜ்ஜு செய்வதற்காக பணங்களை சேர்த்து வைத்து அவர் ஹஜ்ஜு செய்வதற்காக ஏர்போர்ட் வரைக்கும் வந்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜுக்கான தயாரிப்புகள் எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அவருக்கு ஏர்போர்ட்டில் பயணிக்க தடை விதிக்கப்படுகின்றது. ஏனென்று கேட்டால் அவருடைய பெயருடன் குதாஃபி என்ற ஒரு பெயரும் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால், அவருடைய பெயர் அமர், அந்த பெயருடன் குதாஃபி என்ற பெயரும் இடம்பெற்றிருந்தனால் அவர் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் அவர் தடை செய்யப்படுகிறார். ஏர்போர்ட்டில் அவர் ஏர்போர்ட்டில் அமர்ந்திருக்கின்றார். ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்ய முடியாது, அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்வீர்கள் என்று அவரிடம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள். அவரும் சொல்லுகிறார், நான் போக மாட்டேன், இங்கே இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிறகு அந்த விமானம் ஆகாயத்தில் பறந்து விடுகின்றது. ஆனால் அந்த விமானம் சிறிது நேரத்தில் இன்ஜின் கோளாறின் காரணமாக மீண்டும் அது அந்த லிபியா ஏர்போர்ட்டுக்கு வந்து விடுகின்றது. மீண்டும் அந்த இளைஞர் ரிக்வெஸ்ட் வைக்கிறார் அனுப்புமாறு. மீண்டும் அவருக்கு தடை விதிக்கப்படுகின்றது. அவர் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த விமானம் மீண்டும் ஆகாயத்தில் பறக்குகின்றது. மீண்டும் கோளாறின் காரணமாக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை கருதி மீண்டும் அந்த விமானம் தரையிறக்கப்படுகின்றது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இல்லாமல் இந்த விமானம் பறக்காது, நான் இல்லாமல் இந்த விமானம் பறக்காது என்பதாக. அப்பொழுது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடியவர்களும் விமானியும் எல்லோரும் சேர்ந்து இந்த அமர் இல்லாமல் இந்த விமானம் பறக்காது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த அமர் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞரை அவர்கள் விமானத்தில் ஏற்றிய பிறகு இந்த விமானம் பறந்தது, இங்கே வந்து சேர்ந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு இளைஞரை பார்க்கும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய ஈமானுடைய உறுதியை போன்று அல்லாஹ் நமக்கும் தந்தல்வானாக. ஏனென்று கேட்டால் இங்கே ஹஜ்ஜியுடைய அழைப்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றனோ அவர்கள் மட்டுமே இங்கே வர முடியும். நாம் நமது செல்வத்தை கொண்டும் நமது பதவியை கொண்டும் நமது ஞானத்தை கொண்டும் இங்கே வர முடியாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அந்த மனிதனிடம் முழுமையான இறை நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் எப்படியாவது என்னை இங்கே அழைத்து வருவான் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. அந்த இறை நம்பிக்கை தான் அவரை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் நினைக்கலாம் இது ஒரு கதையாக இருக்கலாம் என்று, ஆனால் இது இங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்பது இந்த மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் நாடாதது எதுவும் நடக்காது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையால் அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் இறை நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை மக்பூலாகி மபூராக்கி ஆக்கி அருள் செய்வானாக. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அந்த மனிதனுடைய ஹஜ்ஜி மக்பூலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி அருள் செய்வானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காக நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.